நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அதுவரை நீ சொன்ன வார்த்தையின்படி வழியை வாய்க்கப்பட்டது தெய்வம் ஆண்டவரே. வழியை வாய்க்கப்பட்ட பூமியை சொந்தத்து கொள்ள செய்கிற தெய்வம். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கேட்டுக் கொண்டிருக்கிறதால நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில இன்றைக்கு இந்த மாற்றத்தை தேவன் செய்ய போகிறேன். அவர்களிடத்தில் மாற்றம் வேண்டும். அவர்களிடத்தில் மாற்றம் வருமானால் குடும்பம் மாற்றமாக வாழ்க்கை மாற்றமாகவும் எல்லாருக்கும் மாற்றத்தில் கொண்டு போகிற தேவன் ஆண்டவரே. நான் உன்னுடைய வார்த்தை புதுமையை சேர்ந்து கொள்ள வழியை வாய்க்கப்பட முடியாததற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எங்க வந்தாலும் அதே மாற்றாங்க. என் இருதயத்தை மாற்றிக்கொள்ள, சிந்தையை மாற்றிக்கொள்ள, வாழ்க்கையில நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன் என்பது எல்லாருடைய என்னை நான் மாற்றிக்கொள்ளாதபடி அதே மாதிரி இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வருடத்துக்கு 6வது மாதத்துல தேவனே நீருக்கு ஒரு மாற்றத்தை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க மாறி பாருங்க. கர்த்தர் மாற்றம் செய்வார். நாம மாறுவோம், கர்த்தர் மாற்றத்தை செய்வார். நாம மாறாம கர்த்தரால மாற்றம் செய்யவே முடியாது. இன்றைக்கு இந்த 6வது மாசத்துல கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். உன் குடும்பத்துக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். நீ எடுக்கிற பிரயாசங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். ஆனா மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தரோடு இருக்கிற வழியை வாய்க்கப்படுகிற பூமியை சொந்தத்துக் கொள்கிற தெய்வம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை செய்ய போகிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக பார்க்கிற வருகிறோம். இந்த நாளிலே அன்றைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். வார்த்தைகளை பேசுறீங்கய்யா. இந்த வார்த்தை இந்த வாழ்க்கையை மாற்றத்தின் வேகத்தை விடுதலை கொண்டு வரட்டும். இந்த மாதத்தில் இந்த பிள்ளைகள் அன்றைய அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும், அதிகமாய் கருதப்படும், அதிகமாய் அவர்கள் அன்றைய சத்தியத்திற்கு கொள்ளட்டும். அந்த ஒவ்வொரு குடும்பத்தை சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வெளிவரிக்க மூலமா கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடந்தபடியா ஆசீர்வதிக்கிறையா. ஒவ்வொருவரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் பற்றி செலுத்தலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தரை சோதரி எல்லாருக்காகவே கர்த்தரை சோதரி அவர் செய்த செயல்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலே சமாதானம் சந்தோஷமாக நாம் அனைவரும் விசேஷம் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த சதா காலத்தில் இருக்கிறாங்க. ஆமென்.